Good morning, students. நம்ம yesterday வந்து டாபிக் 2 பார்த்தோம். டாபிக் 2ல சில சம்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்? அதோட கண்டினியூஷன் பார்க்கறோம். அதே டாபிக் நம்பர் 2 தான். ஓகே? எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். டாபிக் நம்பர் 2ல சில சம்ஸ் தான் பார்த்தோம். மீதி சம் இப்போ நம்ம பார்க்கறோம். சீரியஸ் கம்ப்ளீஷன். ஓகே? क्वेश्चन எழுதிங்க. இது வந்து கேஸ் 2 போட்டுங்க. கேஸ் 2 போட்டுங்க. ஏன்னா அது கேஸ் 1. அதாவது அது ஒரு விதமான டைப்ஸ். ஆனா அதுலயே நான் நிறைய டைப்ஸ் உங்களுக்கு சொன்னேன் நானு. இருந்தாலும் அது எழுதுனீங்களா எனக்கு தெரியாது. பட் நான் சொன்னது கேஸ் 2 மாதிரி. கேஸ் 1 மாதிரி இது கேஸ் 2 அப்படின்னு எடுத்துங்க. finding the wrong term, term, term in the given series அப்படின்னு போட்டிருக்கு. நம்பர்ஸ் எழுதிக்கங்க. 7 28 63 dash question mark 124 215 342 611 இது சீரிஸ். ஓகே, சோ இதுல என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா wrong term. சாரி, இது வந்து கேஸ் 2 பா. இந்த क्वेश्चन மார்க் வேண்டாம். ஓகே, இது எல்லாமே எடுத்து இங்க எழுதணும். 1 செகண்ட். $63 28 7. ஓகே, சரி, இதுல ராங் டர்ம் எதுன்னு கேக்குறாங்க. அப்ப ராங் டர்ம் எதுனா அதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் பார்த்தோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா क्वेश्चन மார்க் இருக்கும். அந்த क्वेश्चन மார்க் கேப்ல நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இடத்துல இப்ப நான் போட்டல் டேஷ் அந்த மாதிரி இருந்தது. அப்போ என்ன பண்றோம், நீங்க அந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஐ மீன் அந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருமா. இங்க என்ன பண்றேன்னா இதுல எது தப்புன்னு இங்க இருக்கிற நம்பரே கொடுப்பான். ஆப்ஷன் இருக்கீங்க 7 28 124 215 342. ஓகே, 28. அதாவது இதுதான் வந்து क्वेश्चन கொடுத்துட்டான். இப்போ என்னன்னு பண்றோம் பாருங்க. ஓகே, 7 8 6 11. அப்போ 8 into 8 in 1 second 64 64 into 8 32 க்கு 3 8 48 56 9. அதாவது 32 க்கு 3 48 பாருங்க. சில क्वेश्चंसலாம் தப்பா இருக்கு. அதனால வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் வருது. ஓகேவா? அவங்க வந்து ஃப்ரேம் பண்றதே அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? சரி, பரவாயில்ல, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இது 511. ஓகேவா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். இந்த क्वेश्चனை பார்த்த உடனே சம்திங் இது கியூப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இத பிராக்டிஸ்ல வருது. அதனாலதான் இப்ப என்னால வந்து இந்த இடத்துல வந்து क्वेश्चन தப்புன்னு சொல்லிட்டு என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இந்த இடத்துல क्वेश्चन மார்க் அதாவது முன்ன வந்து டேஷ் போட்ட பாத்தீங்கன்னா அந்த டேஷ் போடக்கூடாதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்ப இதெல்லாம் பிராக்டிஸ் தான். நான் क्वेश्चन பேப்பர் பார்த்து தான் போடுறேன். அந்த क्वेश्चन பேப்பர்ல சம் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு, பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. பட் என்னால எப்படி சொல்ல முடியுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு இதை நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சோம் இப்படிதான் இந்த क्वेश्चन வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குதான் நம்பர் ஆஃப் क्वेश्चंस வந்து அதிகமா பார்க்க சொல்றது, வேற ஒண்ணு இல்ல. போட்டு பார்க்க சொல்றது. சோ இப்போ எனக்கு எப்படி இப்ப கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கியூப்ஸ்ல இருக்கு. ஒரு கியூப் அதாவது 2 கியூப் -1 3 cube -1 4 cube -1 5 cube
minus 1, 6 cube minus 1, 7 cube minus 1, 8 cube minus 1. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் கியூப் இருக்கு. அப்போ 2 கியூப்னாலே இதுக்கெல்லாம் கியூப் ரூட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கியூப் ரூட் தெரியலன்னு வைங்க, இந்த சம்ஸ்லாம் உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியாது எந்த மெத்தட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப 8 minus 1, 8 minus 1, இது 9 minus 1, இது 64 minus 1, sorry 27 minus 1, 125 minus 1, 216 minus 1, 343 minus 1, 512 minus 1. இப்போ எனக்கு கியூப் ரூட் தெரிஞ்சு கடனே எழுதிட்டேன். இதோட ஆன்சர் எழுத பாருங்க. 7 26 63 124 215 342 511. இது எல்லாமே வந்திருக்கா பாருங்க. 7 வந்திருக்கு, 26 இதுதான் ஆன்சர், 63 வந்திருக்கு, 124 வந்திருக்கு, 215 வந்திருக்கு, 342 வந்திருக்கு, 511 வந்திருக்கு. சோ அப்ப இந்த நம்பர்ல இந்த 27க்கு பதிலா நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 26 ன்னு வந்திருக்கணும். பட் ஆனா நமக்கு 28 இருக்கறனால ஆப்ஷன் பி இதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ இதுதான் ராங் டேர்மை கண்டுபிடிக்க சொல்றது. ஓகே, ராங் டேர்மை கண்டுபிடிக்க சொன்னா நீங்க இப்படிதான் போடணும். சோ இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா தான் நான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. சரி, இதுலயே வந்து ஒரு 2 3 சம் பாத்துக்குவோம். ஓகே, அடுத்த சம் क्वेश्चन नंबर 2. क्वेश्चन लिखिए 3 8 15 24 34 48 63. அதே மாதிரி தான் திருப்பி finding the wrong term in the given series பண்ணா ஆப்ஷன் எழுதிங்க. 15 24 34 48 63. ஓகே, இங்க என்ன போட்டிருக்காங்க பாப்போமா? சரி, எனக்கு என்ன ஐடியா கிடைக்குதா? அதாவது கியூப்ல இருக்கான்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து கியூப் ரூட்டே பாத்தீங்கன்னா 1, இங்க 1 கியூப் 1, இங்க 2 கியூப் 8 வரும். இங்க வந்து +2 இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்ல. சோ கண்டிப்பா அது இருக்க வாய்ப்பு இல்ல. வேற என்ன ஐடியா இருக்கு? சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மெத்தட்ல டிஃபரன்ஸ் பார்ப்போம்ல, அது ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏன்னா ஐடியா கிடைக்கும் நமக்கு. ஓகே, அதாவது 3 8 15 24 34 48 63 plus 5 plus 7 இது plus 9 plus 10. உங்களுக்கு எல்லாமே இங்க தப்பா இருக்கிற மாதிரி பார்ப்போம். plus 14 plus 48 58 59 48 15. எப்படி அது தப்பா இருக்குன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க பாருங்க 2 2 டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் +2 டிஃபரன்ஸ், இது ரெண்டுக்கும் +2 டிஃபரன்ஸ். இந்த இடத்துல எனக்கு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. பாப்போம், இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு, இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன். நான் இந்த இடத்துல மாத்தும் போது எனக்கு கண்டிப்பா இந்த ரெண்டுமே வந்து இந்த +2 வந்துச்சுன்னா அப்ப இதான் என்னோட ஆன்சரா இருக்கலாம். இது கெஸ் தான். ஓகேவா? சார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க நான் 11 போடணும். இங்க 11 போட்டேன்னா இங்க 35. ஓகேவா? நல்லா பாருங்க, இந்த 34 இடத்துல வந்து நான் 35 போட போறேன். அப்ப இங்க வந்து +2, அப்ப இங்க 11 ஆயிடும். 11 ஆயிடுச்சுன்னா
35 ஐ மீன் 11 இருக்கும்போது டிஃபரன்ஸ் இதோட டிஃபரன்ஸ் அப்ப 35 11 இருக்கு இங்க 35 போட்டா ஓகேவா. சோ அடுத்து இப்ப என்ன பண்ணோம் 13 ஆட் பண்ணோம் 13 ஆட் பண்ணதுங்கிறது 48 ஓகேவா. அப்ப இதோட ரெஃபரன்ஸ் 13 வந்துச்சு பாருங்க இந்த இடத்துல 13 வந்துரும். அப்ப இது 13 வந்துருச்சுன்னா எனக்கு +2 டிஃபரன்ஸ் இங்க +2 டிஃபரன்ஸ் இங்க +2 டிஃபரன்ஸ். இது கொஞ்சம் நான் எழுதுனாதான் உங்களுக்கு புரியும். கண்டிப்பா உங்களுக்கு இப்ப நான் சொன்னது புரியாதுன்னு நினைக்கிறேன். இங்க நான் இது அப்படியே இந்த இடத்துல நான் ஷிஃப்ட் பண்றேன் பாருங்க. இந்த 3 மட்டும் ஷிஃப்ட் பண்றேன். ஓகே நல்லா பாருங்க 34 தான் 34 48 63 அதை மட்டும் நான் ஷிஃப்ட் பண்ணி போட்டுட்டேன். அதாவது என்னன்னா இந்த இடத்துல 34 48 53 68 இருக்கு. இந்த இடத்துல இப்ப நான் என்னவா மாத்த போறேன்னு பாருங்க 35 மாத்திட்டேன். அப்ப 35னா இப்ப இங்க நான் 35 மாத்தி பார்க்கறேன். மாத்தி பார்த்தோம்னா எனக்கு இதோட டிஃபரன்ஸ் இப்ப என்னவா இருக்கும் 24 க்கும் 24 எழுதிக்கங்க 24 க்கும் இப்ப 35 மாத்திட்டேன் 35 க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு 11. அப்போ இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல 11 வந்துருச்சுன்னா 9 க்கும் 11 க்கும் டிஃபரன்ஸ் என்ன 2. இப்ப புரியுதா உங்களுக்கு. அப்ப எனக்கு இதே மாதிரி 2 வந்துருச்சு. அப்ப இங்க நீங்க மாத்தினோடனே எனக்கு கண்டிப்பா இதுவும் ஆட்டோமேட்டிக்கா மாறி இருக்கணும். எப்படி இங்க 35ல 48ல 35 போச்சுன்னா 13. அப்ப இந்த 13 இருக்கும்போது இப்ப எனக்கு வந்து இங்க 13 போட்டுட்டேன். ஓகே இங்க 13 இப்ப இங்க என்ன இருக்கு 11 இருக்கு. இது ரெண்டுத்துக்கு அப்ப டிஃபரன்ஸ் என்னது 2. இந்த ரெண்டை தான் நான் இங்க போட்டிருக்கேன். இந்த 10 14 தான் இங்க 11 13 போட்டிருக்கேன். ஓகேவா. அப்போ திருப்பி இங்க பாருங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா +15 ஓகேவா. இப்ப ஏன் இதோட டிஃபரன்ஸ் இது ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் +2. அப்ப எனக்கு +2 +2 +2 +2 +2 அதான் இங்க போட்டிருக்கேன். ஓகேவா எனக்கு ஆன்சர் வந்துச்சு. சோ நான் சொல்றது வந்து நிறுத்தி நிதானமா பாருங்க கன்ஃபியூஷன் வராது. 2 வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மத்த என்ன டவுட் தான் டிஸ்கஷன் பண்ணுவோம். அப்ப என்னோட ஆப்ஷன் என்னவா இருக்கும் 34. இதுதான் என்னோட ஆன்சர். ஏன்னா 34 நான் மட்டும் 35 மாத்தினேன்னா எனக்கு இது 48 63க்கும் நான் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எனக்கு எல்லாமே ப்ராப்பரா வர மாதிரி இருக்கு. ஓகே அப்ப இதான் ஆன்சர். ஓகே இது ரப் பண்ணிடுறேன். சோ இந்த கேஸ் 2 அப்படின்றது வந்து இதை எழுதிக்கங்க. நான் வந்து நெக்ஸ்ட் இந்த இந்த ராங் டேர்ம்ல இது போதும். இந்த ரெண்டு இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஒரு ராங் டேர்மை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் क्वेश्चन சால்வ் பண்ணும்போது பார்ப்போம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் அதுலயே வந்து வேற என்ன மாடல் இருக்கு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே அதாவது இப்போ நம்ம நம்பர் சீரிஸ் பார்த்த மாதிரி இப்போ வந்து நம்ம ஆல்பபெட் சீரிஸ் பார்க்க போறோம். ஓகே இங்கே ரன் பண்ணிடுறேன் டோட்டலா. பாருங்க அது கேஸ் 2 நேத்து பார்த்தது நம்ம. இது வந்து டைப் 2 ரெண்டு வித்தியாசம் இருக்கு. டைப் 2 ஆல்பபெட் சீரிஸ் போட்டுருங்க. ஆல்பபெட் சீரிஸ் ஆமா கரெக்ட். ஆல்பபெட் சீரிஸ் क्वेश्चन नंबर 1. What terms will fill the blank
ஸ்பேஸ் z x v t r 1 2. நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன பாத்தீங்களா, சில டைம் வந்து நமக்கு 2 டேஷ் கேட்பாங்க, அப்ப ஆல்டர்னேட்டிவா எதனா ஒரு லாஜிக் இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேட்டு வச்சிருக்கான் பாருங்க. பட் ஆனா இது ஆல்டர்னேட்டிவா இருக்குமா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்போம். ஓகே, क्वेश्चन எழுதுங்க, டைம் தரேன். சோ அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே இந்த ஏபிசிடி போடுவதெல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி சைட்ல போட்டுருங்க. கண்டிப்பா இது இந்த மாதிரி சம்முக்கு இதுதான் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், வேற எதுவுமே நமக்கு கை கொடுக்காது. இதை பார்த்த உடனே நமக்கு வந்து ஆன்சர் வந்து போட முடியும். இல்லைன்னா ஒரு வாட்டி ஒரு சம்முக்கு போடணும். அதுக்குதான் ஸ்டார்டிங்ல இதை எழுத சொல்றது இல்லை. சரி, எழுதியாச்சா? இப்போ இங்க பாருங்க z இருக்கு. இப்ப 2 டேஷ் இருக்கனால என் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவா மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறேன். அப்ப நான் ஆல்டர்னேட்டிவா செக் பண்ணும்போது z-க்கு அப்புறம் இந்த v இருக்கு, v-க்கு அப்புறம் r இருக்கு, அதாவது ஆல்டர்னேட் இப்படி பாக்குறேன் நான். ஜஸ்ட் ஒரு செக் தான், ஐ மீன் என்னன்னா ஒரு ஐடியா தான். பட் இது கரெக்டா இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். பட் அசம்ஷன்ல நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்ப z-க்கு அப்புறம் இங்க பாருங்க, z-க்கு அப்புறம் எனக்கு v இருக்கு. அப்ப 1 2 3 4th லெட்டர் v. அப்ப கண்டிப்பா இந்த r வந்து 4th லெட்டர் இருக்கணும். 1 2 3 4th. அப்ப நான் எடுத்திருக்கிறது ஓரளவுக்கு கரெக்ட். இப்ப கூட நான் 100% கரெக்டா சொல்ல முடியாது. அப்போ z-ல இருந்து பிளஸ் 4 பிளஸ் 4னா v வந்துடுச்சு. v-ல இருந்து பிளஸ் 4னா r வந்துடுச்சு. இது புரிஞ்சுதா? ரைட். அடுத்ததா இதையும் நான் செக் பண்ணணும். ஓகே, x t இருக்கு, x இங்க இருக்கு. அப்போ t எங்க இருக்கு? 4th லெட்டர். 1 2 3 4th. கண்டிப்பா இதுவும் 4th. இதுவும் கரெக்டா வருது. fourth letter. x-க்கு அப்புறம் 1 2 3 4th letter. அப்ப கண்டிப்பா எனக்கு இங்க 4th letter தான் வரணும். அப்ப எனக்கு இப்போ r கண்டுபிடிச்சிட்டோம்ல, எனக்கு அப்ப ஓரளவுக்கு எல்லாமே 4 4 4 கரெக்டா வந்ததனால எனக்கு கண்டிப்பா இது கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம ஆப்ஷன் செக் பண்ணிப்போம். ஓகேவா? அப்போ இப்போ கூட நம்மளால 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது. பட் இப்ப திரும்ப ஏன் அப்படி திரும்ப சொல்றேன்னா, ஆப்ஷன்ல சில டைம் வந்து நமக்கு கரெக்டா கொடுத்துதான் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும், இல்லைன்னா வேற லாஜிக் வச்சிருப்பான். இது திரும்ப சொல்றேன், நிறைய பிராக்டிஸ்ல தான் இந்த மைண்ட் வரும் உங்களுக்கு. அப்போ ஆருக்கு அப்புறம் பிளஸ் 4 லெட்டர் வரணும். 1 2 3 4. அப்ப n. அப்போ ஆருக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன வரணும்? n வரணும். ஓகேவா? இங்க பாருங்க, r இருக்கு, 1 2 3 4th லெட்டர். ஓகே, சோ அதே மாதிரி t க்கு அப்புறம் 4th லெட்டர். t இங்க இருக்கு, 1 2 3 4th லெட்டர். அப்ப எனக்கு ஆப்ஷன்ல வந்து நான் எழுதுறேன் பாருங்க, pn வந்து நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. நான் ஆப்ஷன் எழுதல, இப்போ என்ன எழுதிக்கங்க, o k n m k s m n p n. அப்ப எனக்கு ஆன்சர் pn. ஓகேவா? அப்ப ஆன்சர் வந்துச்சு. அப்ப e தான் என்னோட ஆன்சர். சோ இது ஈஸியா தான் இருக்கு. ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கங்க புரியலனா. ஓகே, ரொம்ப ஈஸி தான் அதெல்லாம். சரி, நெக்ஸ்ட் சம் எழுதிக்கங்க. which term will come next? இதெல்லாம் ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. which term will fill the blank space? இந்த கேப் fill in the blanks எப்படி fill பண்ணனும்னு கேக்குறான்.
which term will come next அடுத்து என்ன வரும் கேக்குறான். அதுக்கும் ரொம்ப இது எல்லாமே வந்து கொஸ்டின்லாம் பெருசாலாம் வந்து அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. சோ அந்த கொஸ்டினை பத்தி எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம். பட் மெத்தட் சாரி ஏன் போட்டேன், மெத்தட் மட்டும் செக் பண்ணிட்டா போதும். நீங்க B D F C F I D H L. So ஆப்ஷனை எழுதிருக்கேன். C J M இது கிளியரா தான் எழுதிருக்கேன். ஓகே பார்த்துருக்கேன். கொஸ்டின் எழுதிருக்கேன். ஓகே கண்டிப்பா நீங்க இந்த டைம்ல கேப் கொடுத்த டைம்ல நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பா வந்து எப்படி நான் சொல்றேன் இங்க பாருங்க. முக்கியமா இதுக்கு 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 அப்படி செக் பண்ணும். ஐ மீன் இந்த லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டரோட செகண்ட் லெட்டர், செகண்ட் லெட்டரோட செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டரோட தேர்ட் லெட்டர், தேர்ட் லெட்டரோட தேர்ட் லெட்டர். ஓகேவா? எதுக்கு நான் அந்த விஷயம் சொல்றேன்னா இதுக்குள்ளேயே கம்பேர் பண்ணிக்காதீங்க, ஒன்றும் தெரியாது. ஓகே பி இப்ப நான் எப்படி பண்ணா இங்க பாருங்க. பி ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சது, அடுத்ததான் எனக்கு தெரியல பாருங்க. பி சி டி டி சி டி ஏபிசிடி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேக்குறேன். பி சி டி க்கு அடுத்த லெட்டர் ஏபிசிடி இல்லாத இ தான். அப்ப என் ஆப்ஷன் வந்து கண்டிப்பா இது இல்ல. இது இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம், இந்த மூணுல எதனா இருக்கலாம். ஓகே அடுத்தது டிக்கு அப்புறம் ஒரு லெட்டர் வந்து இ விட்டுட்டு எஃப் வந்திருக்கு. டிக்கு அப்புறம் ஒரு லெட்டர் இ விட்டுட்டு எஃப் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா அடுத்ததா வந்து ஒரு லெட்டர் விட்டுட்டு தான் வந்திருக்கும், செகண்ட் லெட்டர் தான் வந்திருக்கும். எஃப்க்கு அப்புறம் ஜி விட்டுட்டு ஹெச் வந்திருக்கு, எஃப்க்கு அப்புறம் ஹெச் வந்திருக்கு. அப்ப அதுவும் கரெக்ட். அப்ப ஹெச்க்கு அப்புறம் என்ன வரணும், ஒரு லெட்டர் விட்டுட்டு ஐய விட்டுட்டு ஜே வரணும். எனக்கு அப்ப ஜே தான் ஆன்சர். எனக்கு பாருங்க தேர்ட் லெட்டர் நான் கண்டுபிடிக்கவே இல்லை, அதுக்குள்ள எனக்கு ஆன்சர் வந்துச்சு. அப்ப ஆப்ஷன் இருக்கு சி. நான் தேர்ட் லெட்டர் கண்டுபிடிக்கவே இல்லை, பட் ஆனா எனக்கு ஆன்சர் கரெக்டா ஆப்ஷன். மேபி ஆப்ஷன்ல ஒரு இ ஆப்ஷன் இருந்து அது இ ஜே அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. இசட் இப்ப இ ஜே இசட் அப்ப ரெண்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணோம், வேற வழியில நான் தேர்ட் லெட்டரை கண்டுபிடிச்சு ஆகணும். சரி தேர்ட் லெட்டர் அப்ப என்னன்னு வரணும் செக் பண்ணிக்கங்க. இதுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு. என்னோட ஆன்சர் நான் சும்மா லைட்டா பென்சில் அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல எழுதிடுவேன் ஜே. அப்ப அடுத்த லெட்டர் என்ன வரும் தெரியல. சரி எஃப் இருக்கு, எஃப்க்கு அப்புறம் ஐ இருக்கு, எஃப்க்கு அப்புறம் ஐ இருக்குன்னா ரெண்டு லெட்டர் கேப் இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க ரெண்டு லெட்டர் கேப் இருக்கணும். ஐக்கு அப்புறம் ரெண்டு லெட்டர் கேப் வரணும். இது கேப் இது கேப் எல் வரணும். ஏல் வந்துச்சு. அப்ப எல்லுக்கு அப்புறம் ரெண்டு லெட்டர் கேப் இருக்கணும். ரெண்டு லெட்டர் கேப் இருக்கு, ஓ இருக்கு. அப்ப கண்டிப்பா ஓ. இதுவும் வந்துடுச்சு. ஆப்ஷன் சி. சோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்கும் போதே சில டைம் ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. செகண்ட் வந்து கண்டுபிடிக்கும் போதும் அதே மாதிரி ஆன்சர் மேக்ஸ் வரும். ஒருவேளை இந்த மாதிரி ஆப்ஷன்ல கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிக்கும் போது 3 இ இருக்கு, ரெண்டாவது கண்டுபிடிக்கும் போது 2 ஜே நான் ஒன்று உருவாக்குறது, இது 2 ஜே இருக்கு. அப்போ மூணாவது கண்டுபிடிச்சாதான் எனக்கு ஆன்சர் வருது. இது டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்றது. ஒரு டைம் அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து நீங்க டேலண்ட் எக்ஸாம் இன்னும் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் அதிகமா இருக்கு, டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகே ஓகே இது இந்த மெத்தட்ல இது போதும். அடுத்த மெத்தட் பார்ப்போம். ஓகே இந்த மெத்தட் அடிச்சாச்சு. ஓகே இது ரொம்ப முக்கியமான மெத்தட். ஸ்டூடெண்ட் நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான மெத்தட். இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க.
ரிப்பீட்டடா நிறைய நிறைய எக்ஸாம்ல நான் பார்த்திருக்கேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நிறைய எக்ஸாம்ல பார்த்திருக்கேன். ஓகே, நான் இதை ரப் பண்ணல, மேபி வந்து யூஸ் ஆகுமான்னு தெரியல, அதனால அப்படி இருக்கட்டும். ஓகே, டைப் 3. Type 3 letter series. Letter series. Okay, question mark எழுதிக்கங்க. A A B dash A A A dash B B A. இதுதான் கொஸ்டின். என்னடா அது இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, இது வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது இதோட லாஜிக். ஓகே, எழுதிக்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆப்ஷன் எழுதிக்க. B A A A B B B A B A A B B B B. Okay, சரி, क्वेश्चन எழுதிங்க. இங்க பாருங்க, BAA 3 இருக்கு, பட் ஆனா வந்து நீங்க 2 டேஷ் தான் போட்டுருக்கேன். இது வந்து நான் மறந்துட்டேன் பாருங்க, இது வந்து டேஷ் போட்டுருக்கேன். ஓகே, சரி, இது என்னவா இருக்கலாம், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இது முதல்ல என்ன மெத்தட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமேட்டு இதோட ஆன்சர் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா AB இருக்குன்னா அடுத்தது AB வரலாம், அடுத்தது AB வரலாம், அடுத்தது AB வரலாம், அப்படி ABயா வந்துட்டு இருக்கோம். இல்ல ABC வந்துடுச்சுன்னா அடுத்து ABC வரலாம், ABC வரலாம், ABC வரலாம். நல்லா பொறுமையா பாருங்க. இப்போ ரெண்டு ரெண்டா பிரிக்கணும். ஐ மீன் என்னன்னா, இப்போ A டேஷ் டேஷ் B டேஷ் டேஷ் AB இப்படி போட்டுருங்க. இப்ப என்ன பேட்டர்ன் இதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க AB, அதுக்கப்புறமேட்டு இங்க கண்டிப்பா A வர வாய்ப்பு இருக்கு, அப்புறம் இங்க B வர வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். அப்ப B தான் ஆன்சர். AB 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 அந்த அது கண்டினியூவா ரெண்டா பிரிச்சிருக்கான் அப்படின்ட்டு. நல்லா பாருங்க, ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி அவன் ரொம்ப கஷ்டமா கூட ஒரு டைம் கொடுப்பான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அடுத்தது ரொம்ப ஈஸியா கொடுக்கணும். நம்ம ஈஸி எல்லாமே சொல்லிடுறேன், எப்படிலாம் கேட்பாங்க. ABC அப்படின்னு ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டு திருப்பியும் வந்து ஒரு டேஷ் கொடுத்துட்டு 2 டேஷ் கொடுத்துட்டு C கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு டேஷ் கொடுத்துட்டு BC இப்படி கொடுத்தோம்னா இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். AB இது ABC, அப்ப 3 பிரிச்சுக்கலாம், தெரிஞ்சிடலாம். சோ இந்த மாதிரி கொஸ்டினை வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும் பாத்தீங்கன்னா, முதல்ல கவுண்ட் பண்ணிடணும் எவ்வளவு நம்பர் ஆஃப் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அது சில டைம் ஒர்க் அவுட் ஆகும், சில டைம் ஒர்க் அவுட் ஆகாது, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு. இந்த 12 வந்து நான் 3 பிரிச்சுக்கலாம். ஐ மீன் என்னன்னா, இது 3 செட் இருக்கு, 3 லெட்டர்ஸ் இருக்குன்னா 3 பிரிச்சுக்காங்க. இங்க இந்த எத்தனை ஆப்ஷன் 3 இருக்கு. அப்ப 3 பிரிச்சுனா 12 4 4. அப்ப 4 4 பிரிச்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. AA B அதுக்கப்புறம் ஒரு டேஷ் இருக்கு, அப்புறம் 3 A இருக்கு, ஒரு டேஷ் இருக்கு, அப்புறம் BBA இருக்கு. அப்போ நான் பிரிச்சது தப்பு. ஏன் அப்படின்னா சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல வந்து AA வருது, அதுக்கப்புறம் B இந்த இடத்துல B இருக்கு, திருப்பி இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா BB வருது, ஆனா இங்க AA இருக்கு. ஒருவேளை வந்து இங்க BB இருந்து CCனா கூட கரெக்டா இருக்கும். சரி, வேற என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க? எனக்கு என்ன தோணுதுன்னு பாருங்க. இப்படி கூட சில பேர் பேட்டர்ன் வரும், டபுள் டபுளா
ஆட் பண்ணிட்டே போறாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. இது ட்ரை பண்ணி பார்ப்போம். A B இந்த டேஷ்ல B எழுதுறேன். ஓகே, A இந்த டேஷ்ல B எழுதுறேன். ஏன் நான் சொல்றேன் B A ஏன் நாங்க பியும் ஏவும் போட்ட கடைசியில வந்து E போட்டேன். ஓகே, ஏன் இப்படி போட்டு பாத்தீங்கன்னா இப்படி கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐ மீன் என்னன்னா 2 A அப்புறம் 2 B, ஓகேவா, அப்புறம் 3A அதுக்கப்புறம் 3B அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடைசியா வந்து எனக்கு முடிஞ்சு போச்சு. இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா இந்த 12 பிரிச்சதுக்கு ரீசன்னா அதை டிவைடட் பை இந்த 3 ஆப்ஷன்னா நமக்கு 4 லெட்டர் எடுத்தேன், எனக்கு வரல. ஆனா அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும், அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஈஸி மெத்தட் அதுதான். அதுக்கப்புறம் அதுலயே நிக்க கூடாது. ஒருவேளை வரல அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி திங்க் பண்ணணும். இந்த ஏபிசி வந்து கவுண்டா இருக்கா அடுத்தது, இல்ல ஏபி கவுண்டா இருக்கா அடுத்தது அப்படின்னு, இல்ல இந்த ட்ரிபிளா டபுளா 4 டைம்ஸ் அப்படி இருக்கான்னு பார்க்கணும். இங்க 2A வந்து அப்ப 2B வந்திருக்கு, அப்ப 3A வந்திருக்கு, 3B வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன வரும், அடுத்தது 4A வரும் 4B வரும். இந்த பேட்டர்ன் இதுக்கு சம்பந்தமான ஆப்ஷன்ல ஆன்சர் இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். BBA இங்க என்ன BBA இருக்கான்னு பாருங்க. BBA ஒண்ணு இல்லவே இல்லை. எஸ்ஸா BB ஒரு விஷயம் क्वेश्चन செக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, ஆன்சர் வந்து இதுதான் கரெக்ட். இந்த பேட்டர்ன் இதுக்கு வந்து கிளிக் ஆகுது. ஸோ அப்போ நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷனை மாத்திக்கீங்க. ஓகே, BBAனா சரி இதை மாத்திடலாம். ஓகே, BBA இந்த பேட்டர்ன் தான் எனக்கு வருது, அது கரெக்டா வந்துருச்சு பாருங்க. ஸோ அதனால வந்து நமக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இவங்க வந்து எல்லாமே ஆப்ஷன் தப்பா விட்டுருக்காங்க. ஸோ ஆன்சர் அதாவது ஆப்ஷன்ஸ் எல்லாம் தப்புனால நீங்க வந்து ஒரு ஆப்ஷனை மாத்திக்கீங்க. ஓகேவா, பிபி எனக்கு ஆக்சுவலா வந்து கொஸ்டின் மட்டும் மாடல் எடுத்துக்கிட்டேன். இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலி இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். அதனால வந்து இதோட மாடல் கொஸ்டின் மட்டும் எடுத்துக்கிட்டு சம்மந்தம் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு அந்த விஷயம் சொல்றேன்னா, சம்திங் இந்த மாதிரி பிரிண்டிங் மிஷின் மிஸ்டேக் நிறைய இருக்கு. ஆனா இப்ப நான் ஃபாலோ பண்ற புக் வந்து அதிகமா வந்து உங்களுக்கு பிரிண்டிங் மிஸ்டேக் நியூவா வந்து உங்களுக்காக எடுத்தது நான் என்எம்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு நெட்ல பார்த்து எடுத்தேன் நான். ஸோ அதுல வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் வந்து எல்லாமே பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு. ஸோ பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ என்னன்னா நான் வந்து இதை வந்து அந்த புக்கு நான் உங்களுக்கு பிடிஎஃபா சென்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் நான். ஏன்னா அதுல வந்து நான் நிறைய பார்ட்டா கொடுத்துருக்கான், ஒரு 4-5 மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் விஷயம் என்னன்னா இதுலயே இவ்வளவு தப்பு இருக்கும் போது இது வேண்டாம். நான் நேத்து அமிச்சேன் பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபைல்ஸ் தான். பட் ஆனால் அதெல்லாம் மிங்கிளா இருக்கும், அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அது எது வந்து நீங்க படிக்கணும்னு தெரியாது. ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எல்லா கிளாஸும் முடிச்சிட்டோம்னா அப்ப நீங்க ஓவரால் வந்து உட்காந்து அந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த டைம்ல வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். நான் நிறைய பிடிஎஃப் அமைச்சிருப்பேன் நேற்று நைட்டு. ஓகேவா, அது நல்லா ஒரு கவனிச்சுக்கோங்க. அது எல்லாமே டவுன்லோட் பண்ணி தனியா ஒரு ஃபைல போட்டுங்க. NMMS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதை போட்டுங்க. எப்பயாச்சுன்னா வந்து நீங்க வந்து மேக்ஸ் போடைய உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதுன்னா அதுக்கு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் எப்பயாச்சும் சொல்றது வந்து இந்த எக்ஸாம் டைம் சொல்லல, எக்ஸாமுக்கு அப்புறமும். ஏன்னா இதை ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சரி, ஓகே, அவ்வளவுதான். கிளாஸ் டைப் 3ல ஒரு இன்னொரு சம் வேணா பாத்திரலாம். இதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அதனால இன்னொரு சம் பாத்திரலாம். இதோட கிளாஸ் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம், முடிஞ்சு போகும்போது. ஓகே, okay, next question. Second sum, AB dash AA dash BBB dash AAA dash BBB sorry
பிபி பிஏ. ஓகே, இது வந்து என்னன்னா இது கொஞ்சம் ரிப்பீட்டடா வர மாதிரி இங்க பாருங்களேன். இது கொஞ்சம் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி. சில கொஸ்டின் வந்து பார்க்கும்போதே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், சிலது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதையே நான் சொல்லிடுறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஏ ஏ அப்படி ஏபின்னு ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் இங்க ஏ போட்டு பார்த்துலீங்களேன், 3 ஏ வருது, 1 2 3. அப்ப இங்க நான் பி போட்டுறேன். ஏ இப்படி இப்படி ஐ மீன் என்னன்னா ஆட் ஆயிட்டே இருக்கு. பி மட்டும் ஒண்ணு வந்து இங்க 2 இருக்கு, இதை நான் 3ஆ பிரிச்சுக்கிறேன். ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்க ஏ ஸ்டார்ட் ஆகுதுனால இங்க ஏ ஸ்டார்ட் பண்ணி நான் ட்ரை பண்றேன். ஜஸ்ட் இது ஒரு ட்ரை தான், நான் ஆப்ஷன் எழுதாம ட்ரை பண்றேன். ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய தப்பா இருக்கு. ஸோ அதனால இப்ப நான் எழுதுறேன். இப்ப ஏ பி இருக்கு, அப்ப நான் இங்க பி போடுறேன்னு வைங்களேன். கண்டிப்பா எனக்கு 2 பி போட்டா அடுத்து எனக்கு 3 பி போடணும். இங்க ஒரு ஏ வந்து இங்க பாருங்க 2 ஏ வந்துட்டு 2 ஏ வந்துருச்சு பாத்தீங்களா. பாருங்க இதுவும் கரெக்டா இருக்குங்க. கொஸ்டின் கரெக்ட் தான். அப்ப 2 ஓகேவா. சோ அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 இந்த இடத்துல ஏ போட போறேன். இங்க வந்து சாரி, இங்க வந்து இப்ப ஒரு ஏ வந்து இங்க டபுள் ஏவா ஆயிடுச்சு. இங்க 2 பி வந்து ட்ரிபிள் பி, அப்ப இங்க பி போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்தது நான் எழுதுற பிறகு இங்க எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு பாப்போம். இப்ப நான் சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேன். இங்க ஒரு ஏ போட்டா 4A வந்துருது, இங்க ஒரு இங்க பி போட்டா 4B வருது. பட் இங்க முன்னாடி இருக்கிறது சம்திங் ஏதோ மிஸ்டேக்ல இருக்கு. அப்போ அந்த ஆப்ஷன் கரெக்டா வருமா? கரெக்டா வரல. சோ அதுக்கப்புறம் நான் இப்படி ட்ரை பண்ணி பாக்குறேன். இங்க ஏ போட்டு 3A வந்துச்சுன்னா இங்க 4B, இங்க 4A வந்துச்சுன்னா 3B, இங்க 3A 4A, BB BB. ஓகே, இங்க பி போட்டுக்கலாம். இங்க பி போட்டுக்கிட்டு ஏபி. ஜஸ்ட் நீங்க வந்து இந்த ஏபியை போட்டு பேட்டர்னை போட்டு நீங்க எப்படிலாம் வந்து ரிப்பீட்டடா வருதா, சம்திங் நம்ம வந்து நமக்கு அந்த ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாவே மேக்ஸிமம் ஆன்சர் வந்துடும். ஸோ எனக்கு பிபி போட்டோட கூட ஆன்சர் வரல. ஸோ ஃபைனலா ஏ போடுறேன், இங்க பி போடுறேன். இங்க பி போடும் போது ஏ இங்க டபுள் பி ஆயிடுச்சு, அப்புறம் 3B ஆயிடுச்சு, 4. இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. பட் ஆனா இதுல வந்து கொஞ்சம் தான் ஒர்க் அவுட் ஆகுது. என்னன்னா இந்த கடைசி லெட்டர் வந்து இங்க ஃப்ரேம் பண்ணிருக்கான். இல்ல பாருங்க, இந்த கடைசி லெட்டர் வந்து இங்க ஃப்ரேம் பண்ணிருக்கான். ஏன் அப்படி சொல்றேன்னு பாருங்க, எனக்கு ஆன்சர் வந்துடுச்சு. பட் ஆனா வந்து அந்த இந்த ஒண்ணு வந்து பேலன்ஸா இருக்கு. நான் இங்க வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்ப இது எனக்கு இது வந்து இதை விட்டுடுவோம். இது இந்த மாதிரி போட்டோம்னா ஏஏ 3A வந்துடுச்சு. அடுத்தது பிபிபி 3B வந்துடுச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்தது 1 2 3 4 4A, 1 2 3 4 4B இது வந்துடுச்சு. இது ரெண்டும் எனக்கு கரெக்டா வரும்போது இது பிரச்சனையா இருக்கு. உடனே என்ன பண்ண, இங்க ஒரு பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து இங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல மைண்ட்ல தான் கால்குலேட் பண்ண முடியாது, மைண்ட்ல போட்டு தான் நான் சொல்றேன் நான். ஓகேவா, எல்லாமே வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சரியா வரும். அப்புறமேட்டு டக்குனு ஒரு ஆன்சர் வருது, ஏஏபிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா, ஐ மீன் இப்ப இந்த ஏ கொண்டு பண்ண அப்ப 2 2 3 3 4 4, அப்ப எனக்கு அந்த ஃப்ரேம் கரெக்டா இருக்கு. அப்ப ஆப்ஷன் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் அவன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துலாமா? ஆப்ஷன் எழுதிக்கலாம். B A sorry A B B A.
சரி, இது சம்பந்தமான ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. BAAB. BAAB இதுதான் ஆன்சர். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல பாருங்க எவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்த டாபிக் சொல்லும் போது உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொல்லல. காரணம் என்னன்னா கிளாஸ் முடிச்சோடனே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பேட்டர்ன் மட்டும் நான் அப்படியே மேலோட்டமா சொல்றேன் பாருங்க. எல்லாமே பிரிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன லெட்டர்ஸ் வந்து 16 இருக்குன்னு வைங்களேன். 16 பிரிச்சு பாருங்க. வரலையா டக்குன்னு அடுத்ததான் உங்க மைண்ட போகணும். இந்த மாதிரி ட்ரிபிளா கேட்டிருக்காங்க, டபுளா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க இந்த மாதிரி ரிப்பீட்டடா இருக்கும்போது அது பக்கத்துல வந்து ஏ போட்டு பார்த்தா செட் ஆகுமா, 3 3 இல்ல 2 2 செட் ஆகுமா, அதையும் நீங்க திங்க் பண்ணணும். இதுவும் செட் ஆகல அப்படின்னு சொன்னா இந்த கொஸ்டினுக்கு நிறைய டைம் இழுத்துக்கும். 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. பட் ஆனா வந்து அது வந்து எந்த ஒரு எக்ஸாம்லயும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம். பட் என்னன்னா இதுல கை வச்சு ஒரு டைம் வரல அப்படின்னா அடுத்துதான் வந்து ஸ்கிப் பண்ணும். இதுக்கு வந்து 1 மினிட்க்கு அப்புறம் எடுக்கவே கூடாது. மேக்சிமம் நான் சொல்றது இந்த மாதிரி சம்க்கு வந்து பார்த்தோன்னே ஆன்சர் வரலன்னா அதுக்கப்புறம் வரவே வராது. இதுதான் லாஜிக். ஓகேவா? ஆனா அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும். ஓகேவா? எவ்வளவு கன்ஃபியூஷன் வந்தது பாத்தீங்கன்னா 2 சம் தான் நம்ம பார்த்தோம். ஸோ எதுக்கு அந்த விஷயம் சொல்றேன்னா மேக்சிமம் அந்த அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேல நீங்க இந்த சம்முக்கு உட்காராதீங்க. டைம் கடைசி எல்லாமே சால்வ் பண்ணிட்டு டைம் இருக்கும். டைம் இருந்துச்சுன்னா அந்த டைம்ல இந்த மாதிரி சம்ஸ் வந்து இன்னொரு ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஆன்சர் கன்ஃபியூஷன் தான். அது வரையும் இதை மார்க் பண்ணாம அடுத்த கொஸ்டின் போங்க, ரவுண்ட் பண்ணிப்பேன். கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டினை ரவுண்ட் பண்ணிட்டு அடுத்த ரிட்டர்ன் 2வது ரீசெக் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒருவேளை அப்பயும் உங்களுக்கு டைம் இல்லை, கண்டுபிடிக்க முடியல, கஷ்டமா இருக்கு, ஏதோ ஒரு ஆப்ஷன் போட்டு வந்துருக்கு. ஓகேவா? சரி, பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் டாபிக் 2 சீரீஸ் கம்ப்ளீஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது உங்களுக்கு நியூ டாபிக் தான். ஓகே, இந்த வீடியோவை வந்து நீங்க பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்கும். இன்னைக்கு டிஸ்கஷன் இல்லை. ஓகேவா? எஸ்டர்டே ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் சீரீஸ் கம்ப்ளீஷன்ல. இன்னைக்கு ஒரு வீடியோ வரப்போகுது சீரீஸ் கம்ப்ளீஷன்ல. இந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு எனக்கு நாளைக்கு 4 o'clock, எப்பயுமே இனிமேட்டு டிஸ்கஷன் 4 o'clock தான். 4 o'clock வந்து டிஸ்கஷன் இருக்கும். அதுல இந்த சீரீஸ் கம்ப்ளீஷன் இப்ப நான் போட்ட சம் எல்லாத்தையும் பார்த்துட்டு டிஸ்கஷன்ல எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? ஓகே, பை. தேங்க்யூ.